வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பன்னீர் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 50 கிராம் போல் பன்னீர் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு பன்னீர் எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 2 சப்பாத்தி எடுத்து அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணோன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி வரும். இங்கே நான் 6 சப்பாத்தியை வச்சு பண்ண போகிறேன். சப்பாத்தி எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு இலை, 2 பட்டை, 2 பீஸ் நட்சத்திர சோம்பு. மசாலா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கொத்து போல் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு 3 தக்காளியை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா காயும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கணும். முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகாய், பீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மடல் போல் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன கேரட்டை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய், ஒரு 7 போல் பீன்ஸை எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் மசாலாவோட பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 6 சப்பாத்தியை நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். கடைசியில் பொடியாக நறுக்குன மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த கொத்து சப்பாத்தியோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பன்னீர் கொத்து சப்பாத்தி ரெடி.